ஞானியான நிசார்கதத்தா மகாராஜின் சீடர்களில் ஒருவரான ரமேஷ் எஸ் பல்சேகர் என்பவர் ஜீவாத்மா, பரமாத்மா மற்றும் பரமாத்மாவின் ஒருமை நிலை, ஜீவாத்மாவின் இரட்டைக்குருள்ள வாழ்க்கை முறைகளை பற்றி பல நூல்கள் எழுதியுள்ளார். அவர் சொல்கிறார், எல்லாவற்றிற்கும் மூலாதாரமான பிரபஞ்சம் முழுவதும் பரவியிருக்கும் பரமாத்மா என்று அழைக்கப்படும் பிரபஞ்ச சக்திக்கும் மேற்படி சக்தியிலிருந்து உருவாகும் உயிரினங்களில் உள்ள ஜீவாத்மா என்று அழைக்கப்படும் சக்திக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்றும் இரண்டும் ஒரே சக்திதான் என்றும் விவரிக்கிறார். வேறு விதமாக சொல்வதென்றால், கண்ணுக்கு தெரியாமல் எங்கெங்கும் பரவியிருக்கும் மூலாதாரமான மகாசக்தி பரமாத்மாவானது தன்னுடைய இயற்கை குணாதிசயப்படி கிளர்ந்தெழுந்து அலைகளாக மாறி எழுவாய் என்ற நிலையிலிருந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய உயிரினங்களையும் உயிரில்லாத பொருட்களையும் தோற்றுவித்து இயக்குகிறது என்று சொல்கிறார். உண்மையில் தோற்றுவிக்கப்பட்ட உயிரினங்களில் உள்ள சக்தி மேற்படி மூலாதாரமான மகாசக்தியின் பிரதிபலிப்பே ஆகும். அதாவது பரமாத்மாவின் பிரதிபலிப்பே ஜீவாத்மா என்று அழைக்கப்படுகிறது. இரண்டும் வெவ்வேறு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருமை நிலையில் இருந்து மாறி இரட்டைப்படையான வாழ்க்கையை அமைத்து விடுகிறது என்று நாம் நினைத்து கொள்கிறோம். உண்மையில் எதிர்மறைகளான இரட்டைக்கூறு வாழ்க்கை என்பது நமது மனதால் உருவாக்கப்பட்டதே. இரட்டைக்கூறான தன்மை ஒரு தோற்றம் மட்டுமே, அது உண்மையல்ல. ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் மூலாதாரமான மகாசக்தியை இரண்டாக பிரிக்கவோ அல்லது வகுத்து கூறு போடவோ முடியாது. எப்படி ஒரு பனித்துளியில் சூரியன் பிரதிபலிக்கிறதோ அதே போன்று மகாசக்தியும் வெளிப்பரப்பில் பட்டு உயிரினங்களாகவும் உயிரற்ற பொருளாகவும் பிரதிபலிக்கிறது. ஆகவே இரட்டைப்படையான வாழ்க்கை என்பது உண்மையில் கனவு போன்ற கற்பனையான கருத்துதான். இது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதனின் சாதாரண மனதில் தோன்றிய ஒரு பொது கொள்கை, மன உரு, மன தோற்றம் மட்டுமே ஆகும். இத்தகைய கருத்துக்கள் ஒற்றை தனித்தன்மை என்ற அந்தஸ்து கொண்ட மகாசக்தியை பாதிக்காது. ஏனென்றால் மகாசக்திக்கு எந்த ஆரம்பமும் முடிவும் இல்லை. ஆசிரியர் ரமேஷ் எஸ் பல்சேகர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், மகாசக்தி பரமாத்மா, இதுதான் அனைத்தும் எல்லாமுமே ஆகும். அந்த சக்தி எல்லாவிடமும் பரவியிருக்கிறது. அதாவது தமிழ்மறை நூல்களில் சொல்லியிருக்கிறபடி இறைவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அந்த மகாசக்திக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை என்றும் அதை இரண்டாக பிரிக்க முடியாது என்றும் அதை காலம் என்ற வரைமுறைக்குள் வைத்து பார்க்க முடியாது என்றும் சொல்கிறார். ஆகவே இரட்டை கூறுள்ள தன்மை என்பது, அதாவது இரவென்றால் பகல், வெளிச்சம் இருந்தால் இருட்டு, துக்கம் இருந்தால் மகிழ்ச்சி, நல்லவன் கெட்டவன் முதலான அம்சங்கள் கொண்ட மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மன உரு, மன தோற்றம்தான். ஆனால் இரட்டை கூறு என்பதன் பார்வைக்கு ஆசிரியர் ரமேஷ் சொல்கிறார், வாழ்க்கையின் அனுபவத்தில் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய எதிர்மறைகள் வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது எதிர்மறைகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இயங்கும் சக்தி கிடையாது, ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகத்தான் இருக்கும். இரவு இருந்தால் பகல் வரும், ஆண் இருந்தால் பெண் இருக்க வேண்டும், நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் போன்ற ஜோடித்தன்மைகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கருத்துக்களை மற்ற ஆசிரியர்கள் எப்படி கையாள்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். என்றால் என் தேகம் என்பது நாம் கையால் தொட்டு உணரக்கூடிய, நேரில் பார்க்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமாகும். அவைகள் உருவம், உடம்பு, பிண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஆத்மா என்பது எல்லாவற்றிற்கும் மூலாதாரமான உயிராகும். ஒரு அணுவை போன்ற மிகச்சிறிய சக்தி துணுக்காகும். நாம் ஒரு கட்டியை, பிண்டத்தை உடைத்தால் அது மிக மிக சிறிய துகள்களாகி மீண்டும் அதை உடைக்க முடியாத அளவிற்கு
மிகச்சிறிய துகள்களாக்கிவிடும். இவைகள் அடிப்படை நிலையில் உள்ள சக்தி துகள்களாகும். இந்த சக்தி துகள்கள் உண்மையில் ஒரு அலையைப் போன்று மிகவும் வேகமாக தன்னைத்தானே சுழன்று சுழன்று வரக்கூடிய ஒரு சக்தி பெற்றவை. இவைகள் பரமாத்மா என்று அழைக்கப்படும் பிரபஞ்சத்தின் முழுமையான சக்தி துகள்களாகும். இந்த நிலையான முழுமையான மூலாதாரமான பிரபஞ்ச சக்தியை விரிந்து பறந்து கிடக்கும் சமுத்திரமாகவும் அதன் துணுக்குகளை சமுத்திரத்தின் அலைகளாகவும் பாவித்து நம்முடைய மனக்கண்ணில் ஒப்பிடலாம். இந்த பிரபஞ்ச சக்தியின் துகள்கள் இதைதான் ஆத்மா என்று அழைக்கிறோம். இந்த சக்தி துணுக்குகள் எல்லையற்ற ஆதியும் அந்தமும் இல்லாத பிரபஞ்சத்திற்கும் நாம் வாழும் உணரக்கூடிய உலகத்திற்கும் இடையே எல்லாவிடமும் பரவியிருக்கிறது. இந்த சக்தி துணுக்குகள் பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்படுகின்ற தோன்றுகின்ற புறவெளித் துகள்கள் கதிர்களாகும். இதன் உட்பொருள் என்னவென்றால், பிரபஞ்சத்தின் சக்தியானது அதிலிருந்து தோற்றுவிக்கப்படும் ஒவ்வொரு கதிர்களிலும் துகள்களிலும் மறைந்திருக்கிறது என்பதாகும். இந்த சக்தி நிறைந்த கதிர்கள் துகள்களால் இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக நாம் வாழும் உலகம் முழுவதும் பிரபஞ்ச சக்தியின் துகள்கள் கதிர்களால் நிரப்பப்பட்டு நிலைத்து நிற்கிறது. ஆத்மா என்றால் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இது பரமாணுவினாலாகிய ஆகாயம் மற்றும் சூட்சமுமான பரிசுத்தமான பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாகும். பல சக்தி துகள்கள் ஒன்று சேர்ந்த ஒரு கலவையாகும். இந்த சக்தி கலவையானது ஒரு தனிப்பட்ட நபரின் உயிர் ஆகிறது. இதையே ஜீவாத்மா என்று அழைக்கிறோம். இந்த ஜீவாத்மாவானது ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியின் ஒரு சிறிய பகுதியாகும். ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியின் குணாதிசயமே இந்த ஜீவாத்மா என்ற சக்திக்கும் இருக்கும். பிரபஞ்ச சக்தியையும் ஜீவாத்மா என்ற சக்தியையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. மேற்படி பரமாத்மாவினுடைய ஒரு சிறிய பகுதியான சக்தி துகள்களே உயிரினங்களை வாழ வைக்கும் ஜீவாத்மா ஆகும். நமது உயிரே ஜீவாத்மா என்று அழைக்கப்படுகிறது. ஆமாம், இந்த பிரபஞ்ச முழு சக்தியின் துகள்கள் கதிர்கள்தான் உயிரினங்களின் ஜீவ சக்தியாக இருந்து வாழ்க்கையை இயக்குகிறது. ஐம்புலன்களின் ஜீவ சக்தியாக இருக்கிறது. இந்த ஜீவாத்மா தான் மனித வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரம். இந்த ஜீவாத்மா, அதாவது உயிர் இல்லை என்றால் மனித வாழ்க்கை இல்லை. இந்த சக்தியானது முழுமையான எல்லாவற்றிற்கும் மூலாதாரமான பிரபஞ்ச சக்தியிலிருந்தே தோன்றியிருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே பரமாத்மா என்று அழைக்கப்படும் எல்லையில்லாத எங்கெங்கும் பரவி இருக்கும் காலத்தால் கணிக்கப்படாத மாபெரும் சக்திதான் இறைவன் என்று வேதாத்ரி மகரிஷி விளக்கம் தருகிறார். இப்பொழுது மனம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். மனம் என்பது ஆத்மாவின் உள்ளடங்கிய பொருளாகும். ஆத்மா என்று அழைக்கப்படும் உயிரின் விரிவான பெருக்கத்தின் நீட்சிப்பே மனமாகும். பரிசுத்தமான உயிர் என்ற ஆத்மா மட்டுமே அசல் மனதாகும். அதிலிருந்து தொடர்ச்சியாக கிளையாக பிரிந்து நீட்சிப்பாக செல்வதே சாதாரண மனம் என்று அழைக்கப்படுகிறது. உடலில் உயிர் இயங்கும் வரை இந்த சாதாரண மனசுதான் மனிதனின் கோபதாபங்கள், விரோதம், பயம், ஏமாற்றம், விரக்தி, தனிமை ஆகிய உணர்வுகளுக்கு காரணமாக இருக்கிறது. ஆழ் மனதில் படிந்து உணராத தன்மையுடன் இருக்கவும் இந்த மனசு செயல்படுகிறது. சந்தோஷம், வலி, தேவைகள், செயல்படும் திறன், செயல்பாடுகள், அதன் முடிவுகள், ஆய்வு, முற்றிலும் தெளிவாக அறிந்து கொள்ளுதல், முடிவான தீர்மானம் மற்றும் இன்புறுதல் ஆகிய 10 பாகங்கள் மேற்படி ஆத்மாவின் விரிவாக்கமான தொடர்ச்சியாகும். இதைதான் கூட்டாக மனசு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மனசானது நாம் வாழும் உலகத்தில் மிகவும் வணங்கத்தக்க ஒரு விசித்திரமான அற்புதங்களை நிகழ்த்தி உணரக்கூடிய பொருளாகும். உலகத்தில் நடக்கும்
நன்மை தீமைகளை எடை போட்டு அலசி ஆராயும் மதிப்பிடக்கூடிய சக்தி மனசுக்கு மட்டும்தான் உண்டு. உலகத்தின் தோற்றமும் அதன் செயல்பாடுகளும் மனசுக்குள்ளேயே தான் இருக்கிறது. மனசானது மிக மிக சிறிய அணுவளவிற்கு சுருங்கக்கூடிய தன்மையும் இமைப்பொழுதில் மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் சென்று தன்னை விரிவாக்கிக் கொள்ளும் தன்மையும் கொண்டது. இந்த வாழும் உலகமே மனம் செயல்படும் களமாகும். இந்த மனதின் மூலாதாரம் தாய்ஸ்தானம் நமது உயிராகிய ஜீவாத்மாவே. ஆனால் நமது ஜீவாத்மாவின் மூலாதாரம் இந்த பிரபஞ்சத்தின் அழிவில்லாத எல்லையற்ற காலத்திற்குள் வரையறுக்கப்படாத மகா பிரபஞ்ச சக்தியான பரமாத்மா என்பதை நாம் என்றும் மறந்துவிடக் கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.